கலவரங்கள் பிரச்சனையில் பெண்கள் இறங்கி அடக்கிற மாதிரி ஒரு பெரிய 1000 பேர் கொண்ட ஒரு பெரிய அதிரடிப்படை கொண்டு வந்தாங்க. இப்போ பெண்களுடைய பாலியல் வன்முறை, பாலியல் குற்றங்கள் இல்லை ஈவ்டீசிங் அவங்க பாதுகாப்புக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, இது இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு அப்படியே அவங்க மேனேஜ் பண்ணலை. புதுசாக சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. சுமார் 275 இடங்கள் புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. வேலை வாய்ப்பு வந்துடும். இன்னொன்று ட்ரைனிங் எல்லாம் வருது. அப்படிங்கிறதுனால நம்ம வரவேற்கிறோம். இது காலப்போக்கில் பெண்கள் வெறும் 10 பேர் 15 பேர் இருந்தது. வெறும் பெண் காவலர்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காவல்துறையில் 23லிருந்து 24% பெண் காவலர்கள் இருக்காங்க. 24%. அவங்க காவலராகவும் இருந்துக்காங்க, டிஜிபியாகவும் இருக்கிறாங்க. முக்கியமாக 1600 காவல் நிலையங்களில் நான் டிஜிபியாக இருக்கும்போது சுமார் 600 காவல் நிலைய அதிகாரிகளே அவங்க தான். ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் என்பது கடினமான பணி. ஒரு ஒட்டுமொத்த காவல் நிலையத்தை கட்டி ஆளக்கூடிய பணிகளை பெண்கள் 3ல் 1 பகுதி அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இப்போ கொடுத்துருக்கிற இந்த பணியை அவங்க ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க. அது மேல் நம்பிக்கை இருக்குது. அதேமாதிரி நல்ல யங் டிஜிபி சேர்ந்திருக்கிறாரு மகேஷ்குமார் அகர்வால், என்னுடைய ஜூனியர். நான் கமிஷனர், இங்கே ஜாயின்ட் கமிஷனராக சென்னையில் வேலை பார்க்கும்போது பூக்கடையில் அவர் டெப்டி கமிஷனராக இருந்தார். நேர்மையான, நல்ல நாணயமான, நேர்த்தியான, நல்ல விஷயமான போலீஸ் அதிகாரி. தொழில்நுட்பத்தை எல்லாம் பயன்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள்.